ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நான் உங்கள் ஆதிராஜன், கெரியர் கேர் சொல்யூஷன்ஸ். நிறைய பேர் கேட்குறீங்க எம்ஓஹெச்சோட வேக்கன்சி எப்போ வரும். அண்ட் எங்களுக்கு இன்டர்வியூ ஆகஸ்ட் 2023 எம்ஓஹெச்க்கு நடந்தது. பட் ஆனால் இன்னுமே எனக்கு வீசா வரல. வீசா நான் 2-3 டைம் மெடிக்கல் போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ எம்ஓஹெச்சை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட்டோட அலாட்மெண்ட்டு எப்போ கொடுக்குறாங்களோ அப்போ தான் வேக்கன்சிஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். எம்ஓஹெச்சோ இல்லை மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் எதுவாக இருந்தாலும். ஸோ கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் நர்சிங் ட்ரேடாக உள்ளே போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கவர்மெண்ட்டோட சைடில் நமக்கு அப்படின்னு கொடுப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா முதல்ல நீங்கள் பண்ண வேண்டியது, இப்போ நீங்கள் சவுதி அரேபியா சூஸ் பண்ணிட்டீங்க, எம்ஓஹெச்க்குள்ளே போகணுன்னு நினைக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட சர்டிஃபிகேட் அட்டஸ்டேஷன், ஹெச்ஆர்டி ப்ளஸ் அப்போஸ்டல் இது எல்லாமே பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் டேட்டா ஃப்ளோ பண்ணிவிடுங்க. அண்ட் எக்ஸாம்ஸ் கூட முடிஞ்சால் இங்கேயே பண்ணிவிடுங்க. ஓகேவா? ஸோ இது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதே மாதிரி டேட்டா ஃப்ளோ முடிச்சுட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராசஸ் குயிக்காக முடியும். நீங்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா டேட்டா ஃப்ளோ ஸ்டார்ட் பண்ணாமல் இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஜாப் ஆஃபர் லெட்டர் வாங்கிட்ட பிறகு பண்ணலான்னு நினைக்கிறீங்க. ஸோ அப்படி பண்ணுறவங்களுக்கு தான் எம்ஓஹெச்சோட இது சீக்கிரம் முடியாது, லேட் ஆகிடும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா எம்ஓஹெச் மினிமம் குவார்ட்டர்லி ஒன்ஸ் தான் இன்டர்வியூ ஷெட்யூல் கொடுப்பாங்க. லாஸ்ட் எம்ஓஹெச் இந்தியாவுக்கு எப்போ கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 2023 இன்டர்வியூ வந்தது. அதுக்கப்புறம் இது வரைக்கும் எந்த ஒரு எம்ஓஹெச் இன்டர்வியூ எங்கேயுமே நடக்கல. இன்டர்வியூ உங்களுக்கு அலாட்கேட் பண்ணுறாங்க அப்படின்னா நாட் ஓன்லி சென்னை, உங்களுக்கு இந்தியாவில் எல்லா ரீஜனுக்குமே கொடுப்பாங்க. மும்பை, டெல்லி, ஹைதராபாத், பெங்களூர், கர்நாடகா, நெக்ஸ்ட் உங்களுக்கு கொச்சின், எல்லா ரீஜனுக்குமே இன்டர்வியூஸ் கொடுப்பாங்க. ஒரு ரீஜன் கொடுத்து ஒரு ரீஜன் கொடுக்காம அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. இன்றைக்கி நிறைய ஃபேக் அட்வர்டைஸ்மெண்ட் வருது. எம்ஓஹெச்க்கு இன்டர்வியூ இருக்குது, கொச்சினில் அட்டன் பண்ணுங்க அப்படி இப்படின்லாம் வருது. ஸோ ஒரு ரீஜன் கொடுத்து ஒரு ரீஜன் அப்படி பண்ண மாட்டாங்க. ஸோ எல்லா ரீஜனுக்குமே இன்டர்வியூஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி எம்ஓஹெச் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டாங்க அப்படின்னா முடிச்சிட்டிங்க, ஜாப் ஆஃபர் லெட்டர் இஷ்யூ பண்ணிட்டாங்கன்னா, ஸோ ஜாப் ஆஃபர் லெட்டரோட பாயிண்ட்ஸ் மெயினாக நீங்கள் படிக்க வேண்டியது என்னென்னா, ஸோ அதோட 35 டேஸில் நீங்கள் ஜாப் எடுத்து உள்ளே போகணும். உங்களோட மெடிக்கல், விசா, ஸ்டாம்பிங், டிக்கெட்லாம் இஷ்யூ பண்ணி உள்ளே போகணும். ஒரு வேளை லேட் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ராசஸ் எல்லாமே ரொம்ப டிலே ஆகிடும். அண்ட் விசாவுமே உங்களுக்கு ஹோல்ட் பண்ணிடுவாங்க. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் டேட்டா ஃப்ளோ அட்டஸ்டேஷன் முடிச்ச கேண்டிடேட் எம்ஓஹெச்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஸோ வித்தின் 35 டேஸில் நீங்கள் மெடிக்கல் எல்லாமே முடிச்சு ஸோ ஜாப் எடுத்து உள்ளே போயிடணும். உள்ளே போகலை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான விசா ஹோல்ட் பண்ணிவிடுவாங்க. அண்ட் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 2023 அப்புறம் இப்போ வரைக்கும் எந்த ஒரு இன்டர்வியூஸுமே சவுதி அரேபியாவுக்கு எம்ஓஹெச் வரல. கிட்டத்தட்ட நியர்லி ஒரு 8-9 மந்த்ஸ் ப்ளஸ் ஆகிடுச்சு. 9 மாதமாக எந்த ஒரு இன்டர்வியூஸும் இல்லை. இப்போ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நர்சிங்க்கு 2020 நம்ம 21, 22 இந்த ரேஞ்சில் பார்த்தோம் அப்படின்னா துபாய், அபுதாபி, பக்ரைன், ஒமன் நிறைய கண்ட்ரீஸில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருந்தது. மலேசியா, நெக்ஸ்ட் மால்தீவ்ஸ், யூகே, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சிங்கப்பூர், மலேசியா, இந்த கண்ட்ரீஸில் வேக்கன்சிஸ் அதிகமாக என்லார்ஜ் நம்பர்ஸ் ஆஃப் நர்சஸ் அதிகமாக ட்ராவல் பண்ணாங்க இந்தியாவிலேருந்து. பட் இப்போ இருக்கிற ரீசெண்ட் டேஸில் காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு துபாயில் ரொம்ப குறைஞ்சிருச்சு. துபாயில் மெயினாக பார்த்திங்கன்னா வேக்கன்சிஸ் ரொம்ப இல்லை. நெக்ஸ்ட்டு அபுதாபி சேம், இதில் ரொம்ப வேக்கன்சிஸ்லாம் ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ரீசெண்ட்லி சிங்கப்பூருக்குமே வேக்கன்சிஸ் ரொம்ப ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த இயரில் பார்த்திங்கன்னா ஒரு 6 மந்த்தாக எந்த ஒரு இன்டர்வியூஸுமே சிங்கப்பூருக்கு நர்சிங் போர்ட்லேருந்து அனௌன்ஸ் பண்ணலை. ஸோ இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நர்சிங்க்கு பார்த்திங்கன்னா சவுதி அரேபியான்ற ஒரே ஒரு கண்ட்ரி மட்டும் தான் வேக்கன்சிஸ் அதிகமாக அண்ட் வீசாஸும் அதிகமாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதுலேயுமே ப்ரைவேட்க்கு அப்ளை பண்ணவங்க இமீடியட்டாக செகண்டரி உள்ள மூவ் ஆன் பண்ணுறீங்க. எம்ஓஹெச், எம்ஓடியில் பண்ணவங்க லேட் ஆகுது. என்ன ரீசன்? ஜாப் மார்க்கெட்டே இந்தியன்ஸ்க்கு ரொம்ப கம்மியாகிட்டே போகுது நாளுக்கு நாள் அப்படின்னு நம்ம பார்க்க போகணும் அப்படின்னா பிலிப்பைன்ஸ்க்கு மெயின் ப்ரையாரிட்டியாக கொடுக்குறாங்க. ஸோ ஏன் பிலிப்பைன்ஸ் கொடுக்குறாங்க, ஏன் இந்தியன்ஸ் கம்மி பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க அப்பீரன்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் எல்லாமே ப்ரொஃபைல் ஒரு குவாலிட்டியாக பார்க்குறாங்க. ஸோ முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா நர்சிங் துபாய், அபுதாபி இந்த மாதிரி கண்ட்ரிஸ்க்கு ப்ரிஃபரன்ஸ் சூஸ் பண்ணி போவாங்க. பட் ஆனால் அப்போ சவுதி அரேபியா அவ்வளோ யாரும் சூஸ் பண்ண மாட்டாங்க. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா ரிஸ்ட்ரிக்ஷனான கண்ட்ரி, ரொம்ப அந்த முஸ்லீம் பாதத்தை பேஸ் பண்ண கண்ட்ரின்னு சொல்லி. ஸோ இப்போ இருக்கிற காலகட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ரிஸ்ட்ரிக்ஷனும் தாண்டி நர்சஸ் அதிகமான வேக்கன்சிக்கு இப்போ ஒரு 500 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா அதுக்கு ஒரு 2000 பேர் மேலே அப்ளிகேஷன் போடுறாங்க. ஸோ அவங்களுக்கு டிமாண்ட் அதிகமாக கிடைக்குது, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக நர்சஸ் அப்ளிகேஷன்ஸ் வருது அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ அப்பீரன்ஸ் குட் லுக்கிங் இருக்கணும்னு கேட்குறாங்க, வெயிட் இவ்வளோ தான் இருக்கணும்னு கேட்குறாங்க, ஹைட் இவ்வளோ தான் இருக்கணும்னு கேட்குறாங்க, ரொம்ப ஃபேட்டாக இருக்கக்கூடாதுன்னு கேட்குறாங்க. நெக்ஸ்ட் அப்பீரன்ஸில் ரொம்ப பிளாக்காக இருக்கக்கூடாதுன்னு கேட்குறாங்க. கம்யூனிகேஷன் நல்லா பார்க்குறாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் ரொம்ப பார்க்குறனாலையும் ஸோ இந்தியன்ஸோட பிலிப்பைன்ஸ் கொஞ்சம் இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நம்மளோட கொஞ்சம் ஃபேராக இருக்கிறனாலையும் கம்யூனிகேஷன் பெட்டராக இருக்கனாலும் பிலிப்பைன்ஸ்க்கு மெஜாரிட்டியான ரோல் அவங்களுக்கு இப்போ ப்ளே பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் போயிட்டுருக்கு.
ஸோ இது இன்னுமே விட்டாச்சுன்னா ஜாப் மார்க்கெட்ஸ் வந்து நர்சஸ்க்கு வந்து ரொம்ப குறைஞ்சிரும். ஸோ வந்து நர்சஸ் வந்து நீங்கள் அப்ராட் போகணுன்ற கெரியர் மூவ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் இந்த இயருக்கு பார்த்தீங்கன்னா சவுதி தான் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டான ஒரு இது. ஸோ நீங்கள் யாரெல்லாம் சவுதி அரேபியாவுக்கு ப்ளேஸ் ஆகிருக்கீங்க இந்த இயரில் 2024ல், ஸோ ஜனவரிலேருந்து டில் நமக்கு இப்போ நீங்கள் ஜூலை வரைக்கும் யாரெல்லாம் ப்ளேஸ் பண்ணியிருக்கீங்கன்றதை எனக்கு கமெண்ட்டில் உங்களோட கமெண்ட் பண்ணுங்கள். யார் யார் எந்த ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறீங்க, எந்த மந்த்து போனீங்க, உள்ளே போனீங்கன்றது கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் இந்த கமெண்ட்ஸ் பார்த்தாவே கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும் யார் எந்த கண்ட்ரீஸ்க்கு வந்து அதிகமாக போயிருக்கான்னு. ஸோ நர்சஸ் வந்து கரெக்டான ஒரு டெசிஷன் எடுங்க. நிறைய ஏஜென்சிஸில் அங்கே இருக்குது இங்கே இருக்குதுன்னு சொல்லுவாங்க, பட் ஆனால் யாரும் உடனே மூவ் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஜாப் இருக்கிற கண்ட்ரிக்கு வேக்கண்ட் உள்ள கண்ட்ரிக்கு அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா ப்ரொசீஜர்ஸ் உங்களுக்கு அதிகம். ஏன்னா நீங்கள் அட்டஸ்டேஷன், டேட் ஆஃப் ஃப்ளோ, ப்ரொமோட்ரிக் எக்ஸாம்ஸ்லாம் நீங்கள் முடிக்கிறீங்க. ஸோ கரெக்டாக தெளிவான கண்ட்ரி சூஸ் பண்ணி தெளிவாக அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி MOH அப்ளை பண்ணுறவங்க உங்களுக்கு வந்து இன்டர்வியூ டேட் கொடுத்துட்டாங்கன்னா எல்லா ரீஜனுக்கும் அப்டேட் கொடுப்பாங்க, ஒரு ரீஜன் மட்டும்லாம் நடக்காது. அதே மாதிரி நியூஸ் பேப்பர்ஸ், டிவி, டெலிவிஷன்ஸ் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கவர்மெண்ட் சைட்லேருந்து உங்களுக்கு வரும். ஸோ வந்து MOHக்கு அப்ளை பண்ணுறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வந்தால் தான் நாங்கள் வந்து நம்ம மூவ் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு இமிடியேட்டாக வேகன்சிஸ் நீங்கள் போகணும் அப்படின்னா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் சேர்க்கப்பட்டது இருக்குது, ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது, அண்ட் வந்து டேரக்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கான லிஸ்ட்டை நீங்கள் எது உங்களுக்கு தேவைப்படுதோ அதை நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கான கெரியர் வந்து நல்லபடியாக அமையணும் நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. இந்த வீடியோவில் வந்து நான் MOHக்கான அப்டேட் சொல்லியிருக்கேன். அண்ட் வந்து இப்போ இருக்கிற கரண்ட் ரெக்யர்மெண்ட்ஸ் எந்தெந்த கண்ட்ரீஸ்க்கு இருக்குது, ஸோ எது உங்களுக்கு சூஸ் பண்ணால் பெஸ்ட்டாக இருக்குன்றது கிளியராக சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.